உத்திஷ்ட கணபதியை வணங்கி ஆடி மாதம் கருப்பண்ணாசாமி பாதம் வணங்கி. ஆடி மாதம் என்றாலே நமக்கு வறுமைப்பிடியில் நாம் சிக்கிடுவோம். ஆடி மாதம் என்பது கடனை கொடுத்துரும். நமக்கு வியாபாரம் சரியாக போகாது, பிரச்சனையை கொடுக்க காலங்கள். ஏன்னா ஆடி மாதம்னாவே ஒரு போர்க்களம் நடந்த நாள், 18 நாள் போர்க்களம் நடந்த நாள். ஆடி மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு வருமானம் இல்லாததால் அங்கே ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்போ ஆடி மாதத்தில் பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்பீங்க, ஆடி மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நீங்கள் போக வேணாங்க. கருப்பண்ணாசாமி கிட்ட போயிட்டு அவருடைய காலை பிடித்து வணங்கி அவருக்கு அபிஷேகம் கொடுத்து அவருடைய என்னென்ன அவருக்கு நம்ம பண்ணணுமோ அனைத்து முறையிலையும் நமக்கு அவருடைய சன்னதியில் நின்று 18 முறை அவருடைய காலில் கும்பிட்டு விழுந்து திரும்பி வா, உன்னுடைய கவலைகளை தூசாக ஆக்கிடுவார். பார்க்குற பார்வையில் அதில் பிரச்சனைலாம் ஓடிடும். வியாபாரம் இல்லையா, வியாபாரம் ஓடும். வருமானம் இல்லையா, வருமானம் வரும். உடல் சார்ந்த பிரச்சனையை அது சரி பண்ணி தருவார். அவரால் முடியுங்க. அவர் நினச்சிட்டாருன்னா உன்னை வீட்டில் சாமான்னு இருக்குங்க, அந்த சாம்பத்தில் அவர் அந்த டயத்தில் உன் வீட்டில் அதை அப்படியே அந்த பிரச்சனையை சரி பண்ணி உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு தருவது அவருடைய பொறுப்புங்க. நமக்கு என்ன நம்ம பண்ணோம்னா அவருடைய சன்னதியில் போயிட்டு வணங்கி என்னுடைய பிரச்சனையெல்லாம் இப்படி இருக்கையா அப்படின்னு வணங்கினாவே அவர் நமக்கு நிறைய கொடுக்க தான் அவர் இருக்கார். அவரை காலை தொட்டு வணங்கி நம்ம சன்னதி போயிட்டு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து திரும்பி நீ வரும்பொழுது 18 நாளுக்குள்ளே உன்னுடைய பிரச்சனையை தீர்வுக்கு உண்டாகும். மேலும் மேலும் வளர்ச்சிகள் உண்டாகும், வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், பணம் மேல் பணம் வரும், புகழ் வரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். எல்லாத்தையும் வெற்றி மேல் வெற்றி கொடுத்து சகல தோஷத்தையும் கழித்து நம் பாதையை சிறப்படைய செய்வார் கருப்பண்ணாசாமி.